ஓகே ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட கிளாஸ் 6 ஓகேவா, பிளான்ட் ப்ரீடிங். ஓகேவா, இது ஒரு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் கிளாஸ் 6 வந்து பிளான்ட் ப்ரீடிங். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூனிட்டாக வந்து வரும். ஓகேவா, மொத்தம் 10 யூனிட் அக்ரி சிலபஸில் இது வந்து 5th யூனிட். ஓகேவா, கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பானுங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பிளான்ட் ப்ரீடிங்கோட சிலபஸை கொடுத்துருப்பானுங்க. ஸோ வந்து இதுதான் கிளாஸ் 6. நான் சொன்ன மாதிரி யாருமே வந்து பிபிடி கேட்காதீங்க. ஓகேவா, பிபிடி வேணாம். ஏன்னா இந்த பிபிடி வந்து பிளான்ட் ப்ரீடிங் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், நிறைய மெத்தட்ஸ் இருக்கும், பெடிகிரி மெத்தடு அதெல்லாம் இருக்கும். சரியா, அதனால இந்த பிபிடி வேணாம். ஓகேவா, பிபிடி வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு மெத்தடும் நான் தனியாக தான் இதில் டீச் பண்ண போகிறேன். பிபிடியில் நான் கொடுக்கல. பிபிடியில் ஹெட்டிங்ஸ் மட்டும் இருக்கும், கான்செப்ட் இருக்கும். பட் வந்து நான் வந்து தனியாக தான் டீச் பண்ண போகிறேன். தனியாக ஒரு ஒயிட் போர்டில் தான் டீச் பண்ண போகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிபிடிஸ் கேட்காதீங்க, லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள். எல்லா மெத்தட்ஸும் ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் ப்ரிப்பரேஷனை இது பண்ண வேணாம். இது ஒரு யூனிட். ஓகேவா, ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் ப்ரீடிங். ஓகேவா, பெரிய சப்ஜெக்ட் தான், டக்குன்னு முடிச்சுடுவோம் நம்ம. ஓகேவா, வந்து பிளான் ப்ரீடிங். ஓகே, பிளான் ப்ரீடிங்னா நேம்லேயே இருக்குல்ல. பிளான் ப்ரீடிங்னா என்னென்னு, ஒரு ஜெனட்டிக் மேக்கப். ஓகேவா, ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் த பிளான்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். எது மூலயமா? எக்கனாமிக் டேர்ம்ஸ். ஓகேவா, எக்கனாமிக் டேர்ம்ஸ்னால் நம்ம கமர்ஷியலாக ஒரு பிளான்ட் வந்து நல்ல ஹை குவாலிட்டி ஃப்ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதை வந்து ஜெனட்டிக் மேக்கப் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்மளுக்கு. அப்படின்னா தான் எக்கனாமிக்காக அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா, அதனால ஜெனட்டிக் மேக்கப்பை வந்து நம்ம இது பண்ணுறதுனால தான் அதான் பிளான்ட் ப்ரீடிங். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுவோம்? வந்து வேரியேஷன் கிரியேட் பண்ணுவோம் ஒரு பிளான்ட்டில். அடுத்து வந்து அதை செலக்ட் பண்ணுவோம், எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ. ஓகேவா, அடுத்து அதை எவாலுவேட் பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு CO6ங்கிற வந்து மெய்ஸ் வெரைட்டி வந்து நமக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட கேரக்டரை எவாலுவேட் பண்ணி இது நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுல, அப்போ ப்ரீடர்ஸை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இதுதான் பிளான்ட் ப்ரீடிங்கோட மெத்தட்ஸ். ஓகேவா, வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அந்த கேரக்டரை எவாலுவேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவ்வளோதான் கேரக்டர், சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஒரு பிளான்ட் ப்ரீடிங் எதுக்கு பண்ணணும்? ஒரு ப்ரீடர் வந்து எதுக்கு இருக்கணும்? ஓகேவா, ஆல்ரெடி லோ ஈல்டிங் கிராப்ஸை வந்து ஹை ஈல்டி பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு தான் பிளான்ட் ப்ரீடிங். ஓகேவா, லோ ஈல்டிங் இருந்துச்சுன்னா அதில் ஜெனட்டிக் மேக்கப் பண்ணி ஹை ஈல்டு கொடுக்குறது. ஓகேவா, அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, ஒரு பொருளோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறது தான் வந்து பிளான்ட் ப்ரீடிங். அதே மாதிரி சின்க்ரனைசேஷனாக மெச்சூரிட்டி. சின்க்ரனைசேஷன்னா கோஇன்சிடென்ஸ் பண்ண வைக்கிறது. இப்போ பல்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பல்சஸ்க்கு தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, பல்ஸ். ஓகேவா, பல்சஸ்க்கு தான் இது வந்து ரொம்ப முக்கியம். பல்சஸில் ரெட் கிராம் க்ரீன் கிராம்லலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெஷலி க்ரீன் கிராமில் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளவரிங் அப்போ ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அடுத்து ஹார்வெஸ்ட் வந்து ஒவ்வொரு இதில் வந்து லேட்டாக மெச்சூர் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து சின்க்ரனைசேஷன் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து இந்த பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட் மூலயமா கொடுக்குறப்ப நமக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரே ஃப்ளவரிங் டைம் ஆகும், ஒரே நேரத்தில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த பிளான்ட் ப்ரீடிங். ஓகேவா, அடுத்து எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். HCN நான் இருக்கா, சொர்க்கம் இன்ஜுரி. ஓகேவா, இந்த HCNங்கிறத வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிட்டர்மினேட் க்ரோத் டைப், பர்டிகுலரான க்ரோத் டைப்ஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இம்ப்ரூவ்டு அக்ரானமிக் ப்ராக்டிசஸ். ஓகே, அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. அதே மாதிரி பயோட்டிக் அண்ட் பயோட்டிக். பயோட்டிக்னா நமக்கு லிவிங் திங்ஸ், அதாவது இன்செக்ட்ஸு வீட்ஸ் எல்லாம் வந்து பயோட்டிக்கில் வரும். ஓகேவா, இப்போது எப்படி இதை வந்து இது பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் உங்களுக்கு வந்து கிளைமேட்டு ஒரு சாயில் கண்டிஷன்ஸு, என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்லாம் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் வரும். இதை எப்படி எவால்வேட் பண்ணுவாங்கன்னா, இதை நம்ம நார்மல் ஃபீல்டுலேயே வச்சு எவால்வேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதை வந்து ஃபீல்டுலேயே வச்சு எவால்வேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதை வந்து ஃபீல்டுலேயே வச்சு எவால்வேட் பண்ணிடுவாங்க. பயோட்டிக் ஃபேக்டரை மட்டும் க்ரீன் ஹவுஸில் வச்சு எவால்வேட் பண்ணுவாங்க. ஓகேவா, பயோட்டிக் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. க்ரீன் ஹவுஸ். ஓகேவா, க்ரீன் ஹவுஸ் இதில் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் மட்டும் இது பண்ணுவாங்க. அடுத்து ஃபோட்டோ வந்து தெர்மோ இன்சென்சிட்டிவிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 12 hours ஷார்ட் டே பிளான்ட், ரைஸ் வந்து ஷார்ட் டே பிளான்ட், அது வந்து 12 hours தான் வந்து சர்வே ஆகும். பட் வந்து அதோட இன்சென்சிட்டிவிட்டியை நம்ம எடுத்துட்டோம்னா வேறு இன்னும் நிறைய பிளேசஸில் வந்து அதை க்ரோ பண்ணலாம். இதுதான் கான்செப்ட் ஃபோட்டோ அண்ட் தெர்மல். சரி, அடுத்து இதோட ஹிஸ்ட்ரி. சரி, ப்ரீடிங்கில் அப்படி என்ன தான் பண்ணானுங்க அப்படின்ட்டு என்ன தான் கிழிச்சானுங்கன்னு தெரியணும்ல. ஓகேவா, அதான் வந்து 700 BCயில் வந்து பால்பிலியன்ஸுங்கிறவன் வந்து என்ன செஞ்சுட்டானுங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் ஃப்ளவர்ஸில் வந்து கொண்டு வந்துட்டானுங்க. இது 750 ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் வந்து
யார் கொண்டு வந்திருக்கா? பால்பியன்ஸ். அடுத்து 1964. ஏர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, சரியா? ஏர் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் வந்து யாருன்னு பார்த்துக்கோங்க. கால்மியோரியஸ் இவன் தான் வந்து மேல் ஃபீமேல்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. இது போன வட்டத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது போன வட்டத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கேமரியஸ் ஐடென்டிஃபைடு செக்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேலுங்கிறத வந்து நம்ம இதை வந்து பண்ணியிருக்கிறது வந்து கேர்மிலியஸ், ஓகேவா? அதே மாதிரி ஃபேர் சைல்டு, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிட் ஃபேர் சைல்டு மேல், அது பேர், ஓகேவா? அந்த ஹைப்ரிட் பேர் வந்து அதோட நேம், ஓகேவா? அதோட நேம் வந்து ஃபேர் சைல்டு மேல், ஓகேவா? ஃபேர் சைல்டு மேலுங்கிறது அதோட நேம், ஓகேவா? இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது ஃபேர் சைல்டு, அவர் பேரில் இருக்குது. இது வந்து 2018, ஓகேவா? 2018 கேட்ட ஏஓ கொஸ்டின், ஓகேவா? அதாவது இந்த ஹைப்ரிட் நேமை கேட்டிருப்பாங்க, ஓகேவா? என்ன நேம்ன்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து வில்மோரின்ங்கிறவர் வந்து ப்ரோஜெனி டெஸ்ட் வந்து கொண்டு வந்தார், ஓகேவா? வில்மோரின்ங்கிறது ப்ரோஜெனி டெஸ்ட்டு. ஜான்சனுங்கிறவர் வந்து பியூர் லைன் தியரி, ஓகேவா? யார்? வில்மோரின், ப்ரோஜெனி. ஜான்சனு பியூர், ஓகேவா? ஜான்சன் சோப்பு போட்டு குடிச்சா பியூராக இருப்பாங்க, ஓகேவா? குழந்தைங்க, சரியா? ஜான்சன் சோப்பு பேபி போட்டு குடிச்சா பியூராக இருப்பாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஜான்சனு பியூர் லைன், ஓகே. அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும். ரைஸில் வந்து டிஜியூ ஜீன், இது வந்து என்ன ஜீன்? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பிபிடியை பாருங்கள். இதுக்கு தான் இது வந்து ட்ராஃப் ஜீன், ஓகேவா? ட்ராஃப் ஜீன், ஓகேவா? எழுதிக்கோங்க தனியாக. இது வந்து ட்ராஃப் ஜீன், ஓகேவா? சொர்க்கம் கேஃபின் 64, இந்த ஜீன் வந்து எதுக்கு? இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி, ஓகேவா? சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி சோர்ஸ். பியர் மில்லட் டிஃப்ட் 23, இது வந்து எதுக்கு? இதுவும் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி. சொர்க்கத்தில் கஃபின் 64, பியர் மில்லட்டில் டிஃப்ட் 23, வீட்டில் வந்து நொரின்டன், ஓகேவா? நொரின்டன் இது வந்து ட்ராஃப், ஓகேவா? ரைஸில் வீட்லேயும் ட்ராஃப் எடுத்திருக்காங்க. பிற வந்து சொர்க்கம் பியர் மில்லட்டில் வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி, ஓகேவா? டிஃப்ட் 23, கஃபின் 64 சொர்க்கத்தில், ஓகேவா? அடுத்து வந்து காட்டனில் வந்து ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் கண்டுபிடிச்சவர் வந்து சிடி பட்டேல், ஓகேவா? சிடி பட்டேல் ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் காட்டன் வந்து இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேர் வந்து C4 காட்டன், ஓகேவா? C4 காட்டன் வந்து ஹைப்ரிட் காட்டன். இவர் தான் வந்து ஃபாதர், எதுக்கு? ஃபாதர் ஆஃப் ஹைப்ரிட் காட்டன், ஓகேவா? ஃபாதர் ஆஃப் ஹைப்ரிட் காட்டன் யாருன்னா சிடி பட்டேல், ஓகேவா? அடுத்து வந்து நொபிலைசேஷன் ஆஃப் சுகர் கேன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டிஎஸ் வெங்கட்ராமனும் இந்த பார்பருங்கிறவங்கள வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ என்னென்ன ஜீனு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணது மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரீடிங் பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்? என்னப்பா நல்லது தானே ப்ரீடிங் பண்ணால், எக்கனாமிக் பார்ட்டாது அப்படின்னு பார்த்தா டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, ஓகேவா? ஒரு லோக்கல் வெரைட்டியை வந்து டிட்டோரியேட் பண்ணிடும், ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த லோக்கல் வெரைட்டியை இது பண்ணி தான் ஒரு நல்ல குட் பெர்ஃபார்மிங் வெரைட்டியை வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ அந்த லோக்கல் வெரைட்டி வந்து காணாமல் போயிடும். அதே மாதிரி நேரோ ஜெனட்டிக் பேஸ், ஓகேவா? எவ்வளோ நம்ம வேரியேட் பண்ணி ப்ரீடிங் பண்ணி கொண்டு வந்தாலும் அது எல்லாமே ஒரே பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து தான் இருக்கும், ஓகேவா? ஒரு பேரண்ட் மெட்டீரியல் தான் எல்லா ஜெனரேஷனுக்கும். ஸோ வந்து நேரோ மெட்டீரியல். மைனர் பெஸ்ட்டெல்லாம் வந்து மேஜர் பெஸ்ட் ஆகிடும். இதுக்கு வந்து ரைஸ் துங்குரோ வைரஸ், ஓகேவா? ரைஸ் துங்குரோ வைரஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக நம்ம கொண்டு வர முடியாது, சரியா? அப்போ கொண்டு வர முடியாதப்போ வந்து இந்த இது ஒரு மைனர் பெஸ்ட்டு தான், மைனர் டிசீஸ் தான். பட் வந்து நம்ம நல்ல டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இதை கொண்டு வராமல் விடுறப்ப நமக்கு வந்து அது மேஜர் பெஸ்ட்டாக மாறிடும், அவ்வளோதான். அடுத்து சென்டர் ஆஃப் ஆரிஜின்னா தெரியும்ல, அதாவது அது வந்து எந்த இடத்துல அந்த கிராப் வந்து நேட்டிவோ அதுதான் அதோட ஆரிஜின். இது வந்து பிரைமரி ஆரிஜின், செகண்டரி சென்டர்னு இருக்குது. பிரைமரி சென்டர்னா என்னது? ஆல்ரெடி அந்த இடத்துல தான். இதுக்கு தான் நான் பிபிடியை பாரு. பிரைமரி சென்டர்னா உண்மையான நேட்டிவ், ஓகேவா? உண்மையான நேட்டிவ், ஓகேவா? இதுதான் உண்மையான நேட்டிவ் பிரைமரினா, சரியா? உண்மையான நேட்டிவ் பிரைமரி. செகண்டரினா இப்போது ஒரு பிளான்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பானுங்களே. இப்போது மெக்சிகோவில் ஆரிஜின் ஆனது வந்து மெய்ஸ் வந்து மெக்சிகோவில், சரியா? அது வந்து பிரைமரி ஆரிஜின். ஆனால் அதை வந்து இந்தியாவிலேயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கானுங்களே. அப்போ வந்து அது என்னது? செகண்டரி, ஓகேவா? அதாவது இது வந்து அது நேட்டிவ், ஒரிஜினல் நேட்டிவ். இது வந்து இன்ட்ரோடக்ஸ் பண்ணது, ஓகேவா? அதான் பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் உள்ள வித்தியாசம், ஓகேவா? அடுத்து மெகா சென்டர் அண்ட் மைக்ரோ சென்டர். மெகா சென்டர்னால் அந்த கல்டிவேட்டர் ஸ்பீசிஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும்.
மைக்ரோ சென்டரில் வந்து அதோட வைல்டு ஸ்பீசிஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஓகேவா. அடுத்து சென்டர் நான் சென்டரும் இந்த பிரைமரி சென்டரும் வந்து கோரிலேட்டாக தான் இருக்கும். சென்டர்னா என்னன்னா அதோட அக்ரிகல்ச்சர் ஆரிஜின் வந்து அது. ஓகேவா. அக்ரிகல்ச்சர் ஆரிஜின் வந்து அது. அக்ரி ஆரிஜின் வந்து நான் சென்டர். ஓகேவா. நான் சென்டருங்கிறது வந்து என்னது, நான் அக்ரி, அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணது நான் அக்ரி. ஓகேவா. நான் சென்டர்னா நான் அக்ரி, அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணது, ஓகேவா, இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஓகேவா. அடுத்து வந்து லா ஆஃப் ஹோமோஜீனஸ் சீரீஸ். ஓகேவா. லா ஆஃப் ஹோமோசைகஸ் சீரீஸ் இது யார் சொன்னதுன்னா வல்விலோ. ஓகேவா. வல்விலோ என்ன சொல்லியிருப்பார்னா, கேரக்டர் அப்சர்வ்ட் இன் ஒன் பிளான்ட் ஆல்சோ அப்சர்வ்ட் இன் அதர் பிளான்ட். ஒரு பிளான்ட்ல இருக்க கேரக்டர் வந்து இன்னொரு பிளான்ட்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ரெட் கிராம். ஓகேவா. ரெட் கிராமும் அதே மாதிரி பிளாக் கிராமும் ரெண்டுலேயும் வந்து ஸ்கேட்ரிங் வந்து இருக்கும். சரியா. ரெண்டுலேயும் வந்து ஸ்கேட்ரிங் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து இதுதான் ஒரு குவாலிட்டி. ஓகேவா. ஒரு கேரக்டர் அப்சர்வ்ட் இன் ஒன்று இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட் இன் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் ஹோமோலோகஸ் சீரீஸ். இதை வந்து யார் சொன்னா வால்விலோ. ஓகேவா. அடுத்து வந்து ஜெர்ம் பிளாசம்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டோட்டல் வேரியபிலிட்டி ஃபவுண்ட் இன் த ஸ்பீசிஸ். ஓகேவா. டோட்டல் வேரியபிலிட்டி. இப்போ ஒரு மெய்ஸ்ன்னு ஒரு கிராப் எடுத்துக்கிட்டேன்னா, ஓகேவா, மெய்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு கிராப் எடுத்துக்கிட்டேன்னா அதில் இருக்க எல்லா வெரைட்டி, எல்லா ஸ்பீசிஸு, எல்லா ஜெனரேஷனு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது தான் ஜெர்ம் பிளாசம். ஓகேவா. இதுதான் ஜெர்ம் பிளாசம். அப்போ அந்த ஜெர்ம் பிளாசத்தில் என்னென்ன இருக்கும், லேண்ட் ரேசஸ்னால் இந்த லோக்கல் வெரைட்டி. இப்போ தேனியில் வந்து CO6ங்கிறது தான் லோக்கல் வெரைட்டினா அந்த லோக்கல் வெரைட்டி. அப்சல்யூட் வெரைட்டினா இந்த லோக்கல் வெரைட்டிக்கு அடுத்த ஒரு இதுலேருந்து டெவலப் பண்ணியிருப்பாங்களே. இப்போ CO6ங்கிறதுனா CO7 டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் அப்சல்யூட் வெரைட்டி. மாடர்ன் வெரைட்டினா எது ஹை ஈல்டிங் வெரைட்டி. இப்போ ரூலிங் வெரைட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, ரூலிங் வெரைட்டி அதுதான் மாடர்ன் வெரைட்டி, ஹை ஈல்டிங் வெரைட்டி. ஓகேவா. வைல்டு ஸ்பீசிஸ் உனக்கு தெரியும், வைல்டு ரிலேட்டிவ்னு தெரியும். அதே மாதிரி அட்வான்ஸ் ப்ரீடிங் லைன்னா அதாவது மேல் ஃபீமேல் ரெண்டு கொடுப்பாங்களே, இதில் வந்து எது சுப்பீரியராக ஆக்ட் ஆகுதோ அதுதான் வந்து அட்வான்ஸ்டு ப்ரீடிங் லைன். ஓகேவா. ப்ரீடிங் பண்ணுறதுக்கு வந்து எது சுப்பீரியராக ஆக்ட் ஆகுதோ அதுதான் அட்வான்ஸ்டு ப்ரீடிங் லைன். ஓகே. ஜெர்ம் பிளாசம் வந்து இதுதான். ஓகேவா. அப்போ ஒரு ஜெர்ம் பிளாசம்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், நிறைய பிளான்ட் ஸ்பீசிஸ் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா. அப்போ அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க, கலெக்டிவ். ஓகே. எப்படி கலெக்ட் பண்ணுவேன், ஊராக போக வேண்டியதான், எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேவா. ட்ரிப்ஸ் வந்து போவாங்க, ப்ரீடர் வந்து ட்ரிப்பு போவாங்க. ஓகேவா. இப்போ தேனியில் ஒரு வெரைட்டி இருக்குன்னா அதை போய் கலெக்ட் பண்ணுறது அந்த சீட்ஸை. அதே மாதிரி அப்படியே தேனியிலேருந்து அப்படியே மதுரை. ஓகேவா. மதுரை என்னடா தேனின்னு சொல்கிறீங்க பார்த்தேன், நான் தேனி தான். சரியா. தேனியிலேருந்து மதுரை. ஓகேவா. மதுரையிலேருந்து திண்டுக்கல், இந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க, ட்ரிப்ஸ் போய் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறையா இது இந்த கலெக்ஷன் மூலயமா அவங்களுக்கு வந்து நிறையா இது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சரியா. அடுத்து கன்சர்வேஷன், கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை கன்சர்வ் பண்ணுவாங்க. அடுத்து எவால்வேட் பண்ணுவாங்க. எவால்வேட் வந்து பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து நான் சொன்னேன்ல இன்செக்ட் இதுக்கெலாம், அது வந்து க்ரீன் ஹவுஸில் பண்ணுவாங்க. ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீல்டு கண்டிஷன்லேயே பண்ணிடுவாங்க. அடுத்து ஸ்க்ரீனிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது இந்தந்த கேரக்டர் வந்து இருக்கணும், இந்தந்த கேரக்டர் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்லாம் இது பண்ணுவாங்களே, அது வந்து டிஸ்கிரிப்டார்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அடுத்து அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க, அதோட கேரக்டர்ஸை. அடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து சாம்பிளிங்கில் வந்து ரேண்டம் சாம்பிளிங். ஓகேவா. ரேண்டம் சாம்பிளிங், பயாஸ்டு சாம்பிளிங். இந்த ஹைபிரிட் ப்ரோக்ராமுக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ரேண்டம் சாம்பிளிங், பயாஸ்டு சாம்பிளிங் ரெண்டு இருக்குது. ரேண்டம் சாம்பிளிங்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சும்மா ரேண்டமாக நம்ம வந்து அந்த லாட் இருக்கும் அதை சாம்பிள் எடுக்கிறது. பயாஸ்டு சாம்பிளிங்னா எனக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா. இப்போது மெய்ஸ் வெரைட்டிலேயும் 2 காப் உள்ள வெரைட்டி எனக்கு வேணும் அப்படின்னு அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சாம்பிள் எடுக்கிறது வந்து பயாஸ்டு சாம்பிளிங். ஏதாச்சும் ஒரு இதை வச்சு ஃபில்ட்ரு போட்டு எடுக்கிற மாதிரி. ஓகேவா. நிறையா லாட் இருக்கும், அதில் வந்து எனக்கு வந்து ரெண்டு காப் உள்ள வெரைட்டி வேணும் அப்படின்னு இருப்போம்ல, அது வந்து சாம்பிளிங். ஓகேவா. அடுத்து ஜீன் பூல் கான்செப்ட்னா அந்த ஜீன் பூல் இப்போ ஒரு இது வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்கும், ஸ்பீசிஸ் இருக்கும். அதை வந்து ஹைப்ரிடைசேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்களே, அதில் வந்து 3 இருக்குது, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஓகேவா. இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட், நான் தான் சின்னதாக கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்காண்டி தான். இப்போ வந்து பிரைமரினா நமக்கு தெரியுமா, எல்லாமே ஒரே வெரைட்டியாக இருக்கும். ஓகேவா. ஒரே வெரைட்டியாக இருக்கும். ஓகேவா. இப்போ CO6னா அந்த CO6 வெரைட்டியாகவே இருக்கும். இதை ஹைப்ரிடைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறப்ப எல்லாமே ஃபெர்டைலாக வரும். ஓகேவா. எல்லாமே ஃபெர்டைலாக வரும். புரியுதா.
அவ்வளோதான். எல்லாமே க்ளோஸ்லி ரிலேட்டட் ஒரே வெரைட்டியாக இருக்கும். ஹைப்ரிடைசேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணுறப்ப எந்த வேரியேஷன்ஸும் இருக்காது. ஸோ வந்து ஃபெர்டைலாகவே வரும். ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், செகண்டரி போல் வந்து ஸ்பீசிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து அவங்க எடுத்து வந்து ஹைப்ரிடைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறப்ப, ப்ரீடிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப பாதி ஃபெர்டைலு பாதி ஸ்டெரைலாக இருக்கும். ஓகேவா? பாதி ஃபெர்டைலு பாதி ஸ்டெரைலாக வரும். ஓகேவா? புரியுதா? பிரைமரியில் ஃபுல்லாக பிரைமரியில் ஃபுல்லாக வந்து ஃபெர்டைலு, செகண்டரியில் பாதி ஃபெர்டைலு பாதி ஸ்டெரைலு. ஏன்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். அடுத்து ஜீனஸே டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஜீனஸே டிஃப்ரெண்ட்டுங்கிறப்ப ஃபுல்லாக வந்து ஸ்டெரைலாக தான் வரும். இவங்க ப்ரீடிங் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுறப்ப நிறையா வேரியேஷன் வரும். அதேமாதிரி ஸ்டெரைலாக தான் வரும். இந்த 3 கான்செப்ட் தான். இந்த இதை வந்து நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? பிரைமரி ஜீன் பூலுக்கு வந்து ஃபெர்டைலாக வரும். அது வந்து செகண்டரி ஜீன் பூலில் வந்து ஃபெர்டைலாகவும் வரும், ஸ்டெரைலாகவும் வரும். டெர்சரியில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டெரைலாக தான் வரும். ஓகேவா? அடுத்து வந்து ஜெர்ம் பிளாசம் கன்சர்வ் பண்ணு. இப்போ அந்த சயின்டிஸ்ட் போனாருன்னு சொன்னோம்ல, தேனி மதுரை திண்டுக்கல்ன்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு அங்கேருந்து வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ணி வந்துட்டார். இப்போ எப்படி அதை கன்சர்வ் பண்ணலாம்? அதில் நமக்கு 2 இருக்குது, இன்சைட்டிவ் எஸ்ஐட்டிவ். தெரியுங்களா? இன்சைட்டிவ்னா அந்த பிளேஸ்லேயும் அதே இடத்துல. ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. அதே இடத்துல எப்படி பண்ணலாம்? நேஷனல் பார்க்ஸ் வச்சு பண்ணலாம், சென்ச்சுரிஸ் வச்சு பண்ணலாம், வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ், அந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். இன்சைட்டிவ் அதுதான். அடுத்து எஸ்ஐடிவ் வந்து சீட் பேங்க் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறது. ஓகேவா? சீடை கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு பில்டிங் கட்டி நம்ம இது பண்ணி மெயின்டைன் பண்ணி வைக்கிறது சீட் பேங்க்கு. அதே மாதிரி டிஎன்ஏ பேங்க்னா அது மாதிரி. இப்போ வந்து பிளட் பேங்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் டிஎன்ஏ பேங்க்கு. அதே மாதிரி ஷூட் டிப் பேங்க், இதெல்லாம் வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேஸை செட் பண்ணி நம்ம வைக்கிறது தான் எஸ்ஐடிவ். ஓகேவா? எஸ்ஐடிவ் இன்சைட்டிவ். ஓகேவா? எஸ்ஐடிவ்ல என்ன பிரச்சனைனா, எஸ்ஐடிவ்ல வந்து மினிமம் பிளேஸ் தான், மினிமம் டைவர்சிட்டி தான் நம்ம இது பண்ண முடியும். அதாவது இப்போது மினிமம் டைவர்சிட்டி, இப்போது CO6ங்கிறது மட்டும்தான் தேனியில் இருக்குன்னா அதை மட்டும்தான் நம்ம அங்கே பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அது வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் எஸ்ஐடிவ்னா மேக்ஸிமம் டைவர்சிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? இது 2 பாயிண்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் டைவர்சிட்டி எஸ்ஐடிவில் வரணும், ஏன்னா நிறையா கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இன்சைட்டிவ்னா அந்த இடத்துல தான் பண்ணுறதுனால நமக்கு வந்து டைவர்சிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து சீட் பேங்க் வந்து பேஸ்ட் ஆன் டைப்ஸ் வந்து 3 இருக்குது. ஓகேவா? பேஸ் கலெக்ஷன், ஆக்டிவ் கலெக்ஷன், ஒர்க்கிங் கலெக்ஷன். இதை நேம நான் வச்சதுனாலே நீ போதும். ஓகேவா? பேஸுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா பிரின்சிபல். ஓகேவா? ஒரு பிரின்சிபல் தான் பேஸில் இருப்பாங்க. ஓகேவா? பேஸ் பிரின்சிபல். ஓகேவா? பிரின்சிபல் கலெக்ஷன். ஓகேவா? ஓகேவா? பிரின்சிபல் வந்து பேஸில் இருப்பாங்கன்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? பேஸ்னா என்னது? அது எப்பயுமே இருக்கும். பிரின்சிபல்னா லாங் டேர்ம். ஓகேவா? லாங் டேர்ம் எப்பயுமே இருக்கும், ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து லாங் டேர்ம். ஓகேவா? அப்போது பேஸ் கலெக்ஷனுக்கு இன்னொரு பேர் பிரின்சிபல்னு சொன்னோம்ல, பிரின்சிபலுக்கு வந்து 50 வயசுன்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? 50 வயசு உங்கள் பிரின்சிபலுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். ஓகேவா? 50 வயசு ஓகேவா? 50 வயசு தான் இது அவங்களுக்கு வந்து இது. ஓகேவா? 50 வயசு. அடுத்து மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு? வந்து எப்படி இருக்கும் சும்மா சொல்லுங்கள். மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து 5% தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ 5% தான் இருக்குது. சும்மா ஒரு நான் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன், யாரையும் இது புண்படுத்துறதுக்காண்டி இல்லை. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து 50 வயசு, அவங்களோட ஸ்டோரேஜ் பிரின்சிபல் பீரியடோட ஸ்டோரேஜ் கேட்டாங்கன்னா 50 வயசு அவங்களுக்கு. மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து 5 இருக்கும். அவங்க வந்து எப்பயுமே பிரின்சிபல் வந்து ஏசி ரூமில் தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏசி ரூம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு உட்காந்துருப்பாங்க. -20°C ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் வந்து -20°C. ஓகேவா? 50 வயசு 5% தான் மாய்ஸ்டர் கண்டென்ட்டுக்கு, ரொம்ப ஜில்லுன்னு -20°C உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி அவங்களோட யூசேஜ் என்னது? ரேராக யூஸ் பண்ணுவோம் அவங்கள. சரியா? ஏதாச்சும் ஒரு ஃபெரிமிஷன் வாங்கணும், கல்ச்சுரல்ஸ் ஃபெரிமிஷன் வாங்கினா மட்டும் போவோம். ஓகேவா? ரேராக வந்து அவங்கள யூஸ் பண்ணுவோம். இதுதான் பேஸ் கலெக்ஷன். அவங்களுக்கு இன்னொரு பேர் பிரின்சிபல்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆக்டிவ்னா அடிக்கடி இருக்கும். ஓகேவா? ஆக்டிவாகவே இருப்பாங்க. ஓகேவா? ஆக்டிவாகவே இருப்பாங்க. நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஆக்டிவாகவே இருப்போம். ஓகே, 5 to 10 வருஷம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 5 to 8. அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர்லாம் இல்லை, ஏன்னா வந்து ஆக்டிவாகவே இருப்பாங்களே எப்பயுமே, அதனால ஒரு இடத்துல உட்கார முடியாது. டெம்பரேச்சர் வந்து அவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம சீட் மல்டிப்ளிகேஷனு, டிஸ்ட்ரிபியூஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒர்க்கிங் கலெக்ஷன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப கம்மியாக வந்துடும் ஏர், 3 to 5. ஓகேவா? இதில் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து நீங்கள் அதிகமாகவே ஸ்டோர் பண்ணலாம், ஏன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறனால. அடுத்து 5 to 10°C வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ரீடிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான்.
டேஸ் கலெக்ஷன், ஆக்டிவ் கலெக்ஷன், ஒர்க்கிங் கலெக்ஷன். ஓகேவா. அடுத்து இன்ஸ்டியூட். இந்த ஜெர்ம் பிளாசத்துக்கு என்னென்ன இன்ஸ்டியூட் இருக்குது, நம்ம அப்படியே போனது தான், ஆல் இண்டியா டூரில் போனது தான். குளோபல் சீட் வால்ட். ஓகேவா, அது வந்து நார்வேல இருக்குது. இது வந்து சீல்டு வால்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா சீட்ஸும் இங்கே இருக்கும், எல்லா பிளான்ட்டோட சீட்ஸும் வந்து இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபிலிப்பைன்ஸு, இக்ரிசாட் ஹைதராபாத்து, அதே மாதிரி ஐபிஜிஆர்ஐ வந்து ரோமு இட்டாலி. சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து நமக்கு தெரியும், சிம்லாவில் இருக்கும். நம்ம ஆல் இண்டியா டூரில் போனது ஷிம்லாவில் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி சென்ட்ரல் டொபாகோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து எது ஆந்திர பிரதேசில் இருக்கும். ஐஏஆர்ஐ நியூ டெல்லி. அடுத்து வந்து ஃபாடர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஜான்சி. ஓகேவா. ஃபாதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஜான்சி உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஓகேவா. அடுத்து வந்து குவாரண்டைன்னா தெரியும்ல, ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு. 2020 வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான வேர்டு இது. 2020 அப்போது குவாரண்டைனு. சரி, அது வந்து ப்ரோஃபைலாட்டிக் மெஷர். ஒரு பிளான்ட் வந்து உள்ளே கொண்டு வராங்கன்னா அதை வந்து குவாரண்டைன் பண்ணி அதில் ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ், பெஸ்டன்ட் டிசீஸோட இன்சிடென்ட்ஸ் இருக்கா அதை பார்த்துட்டு வந்து நமக்கு கொடுக்குறது தான் ப்ரோஃபைலாட்டிக் மெஷர்ஸ். ஓகேவா. இது வந்து தெரியும்ல, டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் பெஸ்டார்ட். இது வந்து 1914 கொண்டு வந்தது. இது வந்து ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேட்னா ஒரு பிளான்ட் வெரைட்டி வந்து இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அதை வந்து குவாரண்டைன் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரியா. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அடுத்து வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அது என்ட்ரு ஆக முடியும். ஓகேவா. அதே மாதிரி டைரக்டர் ஆஃப் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் குவாரண்டைன் வந்து ஃபரீதாபாத் இருக்குது. இது வந்து 2019 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா. நான் இதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறது, ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். 2019 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஓகேவா. ஃபரீதாபாத் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. ஃபரீதாபாத். ஓகேவா. இது வந்து எங்கே பிளான் குவாரண்டைன் பண்ணுவாங்க, சீட் போட்டு ஏர்போர்ட்ஸில் இதுக்குன்னே தனியாக ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா என்னது? செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா இன்னபிலிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனல் போலன். ஓகேவா. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அவனாலே முடியலை அப்படின்னு அவனாலேவும் ஃபங்க்ஷனல் போலன், அந்த ஃபங்க்ஷனல் போலன் தான், ஆனால் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண முடியலை அப்படின்னு அர்த்தம். சரியா. இதுக்கு வந்து என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோமார்பிக் அண்டு ஹோமோமார்பிக் அப்படிங்கிற 2 டைப் இருக்குது. ஓகேவா. எது ஹெட்டிரோமார்பிக், ஹோமோமார்பிக். இப்போ பார்த்தியா, இது வந்து நான் அந்த மெத்தடை வந்து நான் ஃபுல்லாக போடலை, எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். அதை நல்லா கவனி. இது நான் தனியாக ஒயிட் ஸ்க்ரீன் போட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பாருன்னு சொல்கிறது. ஓகேவா. இப்போ வந்து ஹெட்டிரோமார்பிக், ஹோமோமார்பிக்னு பார்த்துருக்கியா. இப்போது ஹெட்டிரோமார்பிக் சரியா. இப்போ ஹெட்டிரோமார்பிக்னா அந்த ஃப்ளவரில் வந்து ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸ்டைல். ஓகேவா. உனக்கு வந்து அதில் ஃப்ளவரில் வந்து ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து டைஸ்டைலின்னு சொல்லுவாங்க. டைஸ்டைலி, அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் வந்து ஒரே பூவில் இருக்கும். டைஸ்டைலி. ஓகேவா. டைஸ்டைலி இது வந்து எதில் இருக்கும்னா ப்ரீலிமினரேசியே ஃபேமிலியில் இருக்க ஒரு ஃப்ளவரில் இருக்கும். ப்ரீலிமினரேசியே. ஓகேவா. ப்ரீலிமினரேசியே. ஓகேவா. அந்த ஃபேமிலியில் இருக்கிறதுல வந்து டைஸ்டைலி இருக்கும். இதுக்கு வந்து இதுக்கு ஒரு பேர் என்ன, டைஸ்டைலினா 2 ஸ்டைலுன்னு சொன்னேன்னா அந்த 2 ஸ்டைலோட பேர் என்னன்னா பின். ஒன்று வந்து பின்னு. ஓகேவா. பின்னு. ஓகேவா. இது வந்து பின்னு. இன்னொன்று வந்து துரும். ஓகேவா. பின்னு, இன்னொன்று வந்து துரும். ஓகேவா. ஒன்றும் இல்லை, சின்ன கான்செப்ட் தான். இன்னொன்று வந்து துரும். ஓகேவா. பின்னு, துரும்பு. இந்த பின்னு வந்து லாங்கு. ஓகேவா. லாங் ஸ்டைலாக இருக்கும் பின்னு வந்து லாங்கு. ஓகேவா. இந்த துரும்புங்கிறது வந்து ஷார்ட். ஓகேவா. துரும் வந்து ஷார்ட். ஓகேவா. பின்னு, துரும். ஓகேவா. 2 இதை 2 கிராஸ் பண்ணுறப்ப, பின்னையும் துருமையும் கிராஸ் பண்ணுறப்ப உனக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்கும். ஓகேவா. கம்பேட்டபிலிட்டி இருக்கும். ஓகேவா. கம்பேக்டாக இருக்கும். ஓகேவா. கம்பேட்டபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா. அதே இது ஒரு பின்னையும் இன்னொரு பின்னையும் கிராஸ் பண்ணுறப்ப கம்பேட்டபிலிட்டி இருக்காது. சரியா. ஒரு பின்னையும் இன்னொரு பின்னையும் கிராஸ் பண்ணுறப்ப கம்பேட்டபிலிட்டி இருக்காது. ஓகேவா. இதுதான் கான்செப்ட். பின்னையும் துருமையும் கிராஸ் பண்ணுறப்ப கம்பேட்டபிலிட்டி இருக்கும். பின்னையும் கிராஸ் பண்ணுறப்போ வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்காது. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சா. அவ்வளோதான். இதுதான் டைஸ்டைலி. ஓகேவா. அந்த ஹோமோமார்பிக், ஹெட்டிரோமார்பிக்னு 2 இருக்குது. ஹோமோமார்பிக்கில்
ஸ்டெயில் ஓகேவா, ஸ்டெயில் வந்து டைஸ்டெயிலியாக இருக்கும் ஓகேவா, 2 ஸ்டெயில் இருக்கும். அப்போ வந்து அந்த பின்னு துரம் அந்த 2 ஸ்டெயிலியோட பேர். இந்த பின்னையும் துரத்தையும் கிராஸ் பண்ணுறப்ப பின்னு வந்து லாங்கு, துரம் வந்து ஷார்ட் ஓகேவா. இந்த பின்னையும் துரத்தையும் கிராஸ் பண்ணுறப்ப செல்ஃப் கம்பேட்டபிலிட்டி வராது ஓகேவா, கம்பேட்டபிளாக இருக்கும். அதே பின்னையும் கிராஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம செல்ஃப் கம்பேட்டபிலிட்டி வரும் ஓகேவா. ஓகே, அவ்வளோதான் செல்ஃப் கம்பேட்டபிலிட்டி. இதில் வந்து ஹோமோமார்பிக் அப்படின்னு இருக்குது பார்த்தியா. இந்த ஹோமோமார்பிக்குங்கிறது என்னன்னா, இந்த ஹோமோமார்பிக்குங்கிறது இது வந்து ஜீன்ஸ் மூலயமா இருக்கும் ஓகேவா. 2 ஸ்டைல்லாம் இருக்காது, இது வந்து ஒரே ஸ்டைல் தான் இருக்கும். இதில் ஜீன்ஸ் அந்த அலிலீஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மூலயமா வர்றது தான் இது ஓகேவா. இதில் வந்து சேம் அலிலியாக இருந்தால், அதாவது அந்த ஜீன் வந்து S1ன்னு மெஷர் பண்ணுவாங்க ஓகேவா. S1 இருந்தால் அது வந்து இன்கம்பேட்டபிள் ஓகேவா. நம்ம ஒரே இது மாதிரி இருந்துச்சுன்னா இன்கம்பேட்டபிள் ஓகேவா. அதே இது வந்து ஒரு அலிலி வேறு மாதிரி S1ன்னு ஒரு அலிலியும் S2ன்னு இன்னொரு அலிலியும் இருந்துச்சுன்னா அது வந்து கம்பேட்டபிள் ஓகேவா. அதே மாதிரி தான் அங்கே ஸ்டைலியை வச்சு பார்த்தோம், இங்கே இது வச்சு பார்த்தோம். இதுதான் ஹெட்ரோமார்பிக் ஹோமோமார்பிக் ஓகேவா. இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுவான், இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், டிலேடு பட் பாலினேஷன், மெச்சூர் பட்டை வச்சு நம்ம வந்து பாலினேட் பண்ணுறது மூலயமா டிலேடு பாலினேஷன். ரேடியேஷன் அதிகமாக கொடுக்குறப்ப டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்பாங்க. 60 டிகிரி செல்சியஸ் வந்து நீ கொடுக்குறப்ப 60 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறப்ப வந்து நமக்கு வந்து இதாயிரும் ஓகேவா. அவ்வளோதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிள் 2 கான்செப்ட் பார்த்துக்கோங்க ஓகேவா. அடுத்து மேல் ஸ்டெரிலிட்டி. மேல் ஸ்டெரிலிட்டியில் வந்து அங்கே வந்து ஃபங்க்ஷனல் போலன்னு, இங்கே வந்து ஃபங்க்ஷனல் போலன்னு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியில். மேல் ஸ்டெரிலிட்டியில் நான் ஃபங்க்ஷனல் போலன் ஓகேவா. ஃபங்க்ஷனல் போலன் இருக்காது. ஸோ வந்து மேலே வந்து ஸ்டெரைலாக இருக்குது ஓகேவா. அப்போ வந்து என்ன ஆகும், செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, கிராஸ் பாலினேஷன் இஸ் அ ரூல் ஓகேவா. இதை யார் கண்டுபிடிச்சிருக்கானா, கிளாச்சர் ஓகேவா. கிளாச்சருங்கிறவர் வந்து 1793 வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி இதில் வந்து மொத்தம் 3 இருக்குது. ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி, சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி, சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி. இதை வந்து எது 2 லைன் எது 3 லைன்னு கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோ. எது 2 லைன் எது 3 லைன்னா சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி வந்து 2 லைன் ஓகேவா, 2 லைன் பிரீட் ஓகேவா, 2 லைன் ஓகேவா. சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி 2 லைன். இது வந்து 3 லைன் ஓகேவா. இதில் மட்டும் இதில் நியூக்ளியஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இது ரெண்டுலேயும் வந்து சைட்டோபிளாசம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் ஓகேவா. இவ்வளோதான் கான்செப்ட் ஓகேவா. அடுத்து கெமிக்கல் இன்டியூஸ்டு ஸ்டெரிலிட்டினா கெமிக்கல்ஸ் வந்து இது பண்ணுறது டிரான்ஜெனிக். ஸோ வந்து இப்போ பாரு, இது ஃபுல்லாக வந்து நான் இது மட்டும்தான் கொடுத்துருக்கேன், எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்து நான் வந்து இப்போ அதை பற்றி உனக்கு போடுறேன் சரியா. அதை பற்றி உனக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இது வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ இங்கே வா. ஸோ இப்போ மேல் ஸ்டெரிலிட்டி வந்துருச்சு ஓகேவா. மேல் ஸ்டெரிலிட்டி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோ ஓகேவா. நோட்ஸை அப்படியே இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. நோட்ஸ் இந்த ஆரம்பம் தெரியுதா, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி இது வந்து நியூக்ளியர் ஜீன்னால வந்து கான்ட்ரிபியூட் ஆகுறது, நான் முதலே சொன்ன மாதிரி. அதே மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி வந்து சைட்டோபிளாசம் கான்ட்ரிபியூட் பண்ணும், அவ்வளோதான் ஓகேவா. இது வந்து ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி வந்து என்னன்னா 2 ஜீன் இருக்குது ஓகேவா. மேல் ஸ்டெரைல் லைனும் ஹைப்ரிட் லைனும் வச்சுக்கிடுவாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டெரைல் லைன் தான் வரும் ஓகேவா. அதை வந்து மறுபடியும் பேக் கிராஸ் பண்ணுறப்போ வந்து ஃபெர்டைல் லைன் வரும் ஓகேவா. இதுதான் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி. இதோட மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு சிங்கிள் ஜீன் தான் நம்மளை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது வந்து வெஜிடேட்டிவ் ப்ரோபகேட்டர், சீட் ப்ரோபகேட்டருக்கு வந்து இது பண்ணிடலாம் ஓகேவா. அதே மாதிரி அக்ரானமிக் கேரக்டர் வந்து எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி லெஸ் ஸ்டேபிள் ஓகேவா. அஃபெக்டட் பை என்விரான்மெண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து இந்த ஸ்டெரிலிட்டியை வந்து ரைஸில் வந்து 20 டிகிரி செல்சியஸ் 23 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா பிரேக் ஆயிரும் ஓகேவா. அவ்வளோதான். இப்போது ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டினா நியூக்ளியர் ஜீன் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கிராஸ் அப்போ ஸ்டெரைல் வருது, செகண்ட் கிராஸ் அப்போ ஃபெர்டைல் ஆயிடுது. அடுத்து சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் ஸ்டெரிலிட்டினா நமக்கு வந்து சைட்டோபிளாசம் ஓகேவா. இது வந்து என்ன செய்யுதுன்னா வந்து ஒரு ஸ்டெரைல் ஒரு ஃபெர்டைல் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அங்கே ஹைப்ரிட்டு
ஸ்டெரைல் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ஸ்டெரைல் ஃபெர்டைல் எடுக்கிறோம். இந்த இதில் வந்து ஹைட்டோபிளாஸ்டில் வந்து நமக்கு ஸ்டெரைல் இருக்குது. நமக்கு அங்கே சைட்டோபிளாசம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால வந்து நமக்கு ஸ்டெரைல் வருது. ஏன் ஸ்டெரைல் வருது? இதில் வந்து ஃபீமேல் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா, ஃபீமேல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டெரிலிட்டி. இது வந்து 2 லைனர் பிரீடு. ஓகேவா, 2 லைன் பிரீடு. ஓகேவா, நான் சொன்னது தான். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து சைட்டோபிளாசம் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி. இது வந்து ஸ்டெரைல் ஃபெர்டைல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃபெர்டைல் தான் வரும் ஏன் ஃபெர்டைல் வருது? ஏன்னா இது வந்து ரீஸ்டோரர் லைன்ல இருந்து நம்ம எடுக்கிறதுனால வந்து இது வந்து ஃபெர்டைல் வருது. ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து 3 லைன் ப்ரீடிங். ஓகேவா, ஏன்னா வந்து இங்கே மேல் ஃபீமேல் யூஸ் பண்ணுவோம், அங்கே மேல் ஃபீமேல் ரீஸ்டோரர் லைன் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதனால இது 2 லைன் ப்ரீடிங், அது 3 லைன் ப்ரீடிங். இதுதான் கான்செப்ட். இது 3. ஓகேவா, அடுத்து வந்து கெமிக்கலி இன்டியூஸ்டு மேல் ஸ்டெரிலிட்டினா கெமட்டோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு இது யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெரிலிட்டியை வந்து உண்டாக்குறோமோ அது பேர் வந்து கெமட்டோசைட்ஸ். ஓகேவா, இது வந்து கெமட்டோசைட் வந்து எது எக்ஸாம்பிள் பாருங்க, ரைஸுக்கு வந்து சோடியம் மெத்தில் அர்சனைட், ஜிங்க் மெத்தில் அர்சனைட். ஓகேவா, அதே மாதிரி குக்கர் பிட்டுக்கு வந்து நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், மேலிக் ஹைட்ராசிட் வந்து ஆனியன் டொமேட்டோ. இது போன வட்டத்தோட கொஸ்டின். மேலிக் ஹைட்ராசிடுக்கு வந்து ஆனியன் டொமேட்டோ. ஓகேவா, அடுத்து ஜிப்லரின் வந்து ரைஸ் ஆனியன் வெத்தி. ஓகேவா, எத்திலின் புரோமைடு வந்து பேர் மில்லத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி வீட்டு, ரைஸ், ரெட் கிராமு. ஓகேவா, சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி ஆர்னமெண்டல் பிளான்ட். இதுதான் கேட்பாங்க. ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி வந்து எதுக்கு வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி வந்து ரைஸ் ஆனியன்ல வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா, இப்போ இது முடிஞ்சா? இப்போ இது முடிஞ்சா 4 இது 5 6 இது முடிஞ்சா? ஸோ இதுக்கு தான் சொன்னேன், நம்மளோட வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வட்டம் நான் இந்த மாதிரி கொடுக்கல. சரியா, பிபிடி வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் உங்களுக்கு. அடுத்து ஜென்ரல் ப்ரீடிங் மெத்தட். ஜென்ரல் ப்ரீடிங் மெத்தட்னா எந்த ஒரு பெருசாக ஒரு மெத்தட்ஸும் இன்வால்வ் பண்ணாமல் ஜென்ரலாக. ஓகேவா, இன்ட்ரோடக்ஷன்னா தெரியுமில்ல, அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற வெரைட்டியை வந்து அப்படியே வேறு கண்ட்ரிலேருந்து அப்படியே இது பண்ணிக்கிடுவாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடுவானுங்க. அவ்வளோதான். இது வந்து ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரீடிங். ஓகேவா, இதில் வந்து 2 இருக்குது பார்த்தியா, பிரைமரி செகண்டரி. அங்கேயும் பிரைமரி செகண்டரி இருந்துச்சு, கன்ஃபியூஸ் பண்ணாத. இந்த பிரைமரி வந்து எதுக்குன்னா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், இன்ட்ரோடியூஸில் பிரைமரி. அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே உடனே அடாப்ட் ஆகிக்கிச்சு. ஓகேவா, ஓகே அப்படின்னு அடாப்ட் ஆனால் அது வந்து பிரைமரி. அடாப்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா செகண்டரி. அவ்வளோதான், புரிஞ்சா? இன்ட்ரோடக்ஷனில் பிரைமரி செகண்டரினா, அடாப்ட் ஆச்சுன்னா பிரைமரி, அடாப்ட் ஆகலைன்னா செகண்டரி. ஓகேவா, அடுத்த அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இது பண்ணி IR8, IR20, IR36 இந்த வெரைட்டிலாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, IR8 வந்து ஒண்டர் ரைஸ். ஏன் ஒண்டர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க? இது ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்க சான்சஸ் இருக்குது. ஒண்டர் ரைஸ், IR8 வந்து ஒண்டர் ரைஸ். IR8 வந்து ஒண்டர் ரைஸ். IR8 வந்து ஒண்டர் ரைஸ். ஓகேவா, இது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா கண்டிஷன்ஸ்லேயும் வந்து அடாப்ட் ஆகி வளரும். அதுக்கு தான் IR8ங்கிறது ஒண்டர் ரைஸ். ஓகேவா, அடுத்து TN1ங்கிறது வந்து டைவான் ரைஸு. ஆனால் வந்து அது வந்து அடாப்ட் ஆகலை நமக்கு. அடுத்த மாதிரி வீட்டுக்கு வந்து சொனாரா 64. இது போன வட்டத்தோட ப்ரீவியஸ் கொஸ்டின், 2021 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இன்ட்ரோடக்ஷன் மூலமாக எந்த வெரைட்டி வந்து வீட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. சொனாரா 64. அடுத்து இதில் டிமெரிட்ஸ் என்ன? இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுனால இந்த வீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப பார்த்தினியம் உள்ளே வந்துருச்சு. புரியுதா? ஏன்? அப்போ குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதனால வீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப பார்த்தினியம் உள்ளே வந்துச்சு. இது ஒரு டிமெரிட். அதே மாதிரி காஃபி ரெஸ்ட் வந்து நமக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துருச்சு. ஓகேவா, காஃபி ரெஸ்ட் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துருச்சு. இது வந்து 2018 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புரியுதா? இதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறது. 2018 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, அதே மாதிரி லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ வந்து ஈரோப்லேருந்து வந்தது. ஓகேவா, அடுத்து பியூர் லைன் தியரி என்ன செய்யுதுன்னா, பியூர் லைன் தியரினா பியூர். ஓகேவா, பியூர்னா சிங்கிளாக இருப்பாங்க. ஓகேவா, ப்ராஜெனி ஆஃப் சிங்கிள் ஹோமோசைக்கஸ் செல்ஃப் பாலினேட்டர் கிராப். ஓகே, பியூர் லைன்னா நம்ம தான் பியூராக இருப்போம். ஓகேவா, பியூராக இருப்போம். அதை நான் வச்சுக்கிறதுக்கு சொன்னேன். பியூர் லைன் தியரி யார் சொன்னேன்னா ஜான்சன் சோப்பு போட்டு குளிக்கிறவங்க பேபி வந்து பியூராக இருக்கும். ஓகேவா, அடுத்து செலெக்ஷன் வந்து என்னன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற வெரைட்டியில் சுப்பீரியர் வெரைட்டியை வந்து செலக்ட் பண்ணுறது ஒரு பாப்புலேஷன். அதான் செலெக்ஷனு. ப்ரோஜெனி டெஸ்ட்னா அதோட ப்ரோஜெனி, அதாவது அதோட F1 தான் ப்ரோஜெனின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த பிளான்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ப்ராஜெனி டெஸ்ட். ஓகேவா, இதை யார் கண்டுபிடிச்சது? வில்மோரின் அப்படிங்க கண்டுபிடிச்சது. இது பியூர் லைன்னா என்னான்னு கேட்டிருந்தாங்க.
ப்ராஜெனி ஆஃப் சிங்கிள் ஹோமோசைகஸ் செல்ஃப் பாலினேட்டர் கிராப் அப்படின்ட்டு ப்ராஜெனி ஆஃப் சிங்கிள் ஹோமோசைகஸ் கிராப்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2021 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அப்போ ப்ரீடிங்லேருந்து பாருங்கள், சாம்பிள் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ படிச்சுங்க ஃபுல்லாக, நம்ம வீடியோ ஃபுல்லாக. ஓகேவா? அடுத்து பியூர் லைன் தியரி வந்து ஃப்ரெஞ்சு பீன் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஜான்சன் பியூர் லைன் தியரி வந்து அவன் தானே சொன்னான், ஜான்சனு. அவன் வந்து எதை வச்சு இதை சொன்னான்னா ஃப்ரெஞ்சு பீன் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த ஸ்டோரி வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? கோச்சிக்காதீங்க. இந்த ஸ்டோரி வந்து ஈஸியாக நல்லா கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். நான் வந்து ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த ஸ்டோரி வந்து என்ன செய்யறான்னா, அந்த ஜான்சனுங்கிறவன் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறான். மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஞ்சு பீன் வாங்குறான். சரியா? ஃப்ரெஞ்சு பீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். ஃப்ரெஞ்சு பீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். சரியா? வீட்டுக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கு பிரித்து வைப்போம்னா நம்ம பீனெல்லாம் இப்போ பட்டாணியை பிரித்து வைக்கிறப்ப அதில் சீடை நோட் பண்ணுறாராம் அவர். 2-3 சீடு. ஒரு சீடு நல்லா பெருசாக இருக்குது, ஒரு சீடு நல்லா சிறுசாக இருக்குது, இன்னொரு சீடு கொஞ்சம் மீடியமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த சீடை வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. சின்னதுலேருந்து பெருசாக. ஓகேவா? சின்னதுலேருந்து பெருசாக வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. ஓகேவா? அரேஞ்ச் பண்ணுறாரு. அதில் வந்து வெயிட் போட்டு பார்க்குறாரு அந்த சீடை. ஓகேவா? அந்த சீடை வெயிட் போட்டு பார்க்குறாரு. இப்போ இந்த சீடோட வெயிட் பார்த்தீங்கன்னா 140 கிராம் இருந்திருக்கு. ஓகேவா? 140 கிராம் இருந்திருக்கு சீடோட வெயிட். அதே இது 5வது சீடோ லாஸ்ட் சீடோட வெயிட், பெரிய சீடோட வெயிட் 343 கிராம் இருந்திருக்கு. இதை வந்து எழுதி வச்சுக்கேன். இந்த மாதிரி எத்தனை சீடை வந்து எடுத்து வச்சிருக்கேன்னா 22 சீடை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். சரியா? 22 சீடை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ என்ன செய்யா, இந்த 140 கிராம் உள்ள சீடை எடுத்து க்ரோ பண்ணுறியான். இந்த 140 கிராம் இருக்க சீடை வந்து எடுத்து க்ரோ பண்ணுறியான். அப்படி க்ரோ பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, இது 140 கிராம், அதுலேருந்து வர்ற சீடும் 140 கிராம் இருக்குது. ஓகேவா? 140 கிராம் இருக்குது. அதே மாதிரி இந்த 343 கிராமு அப்படின்னு வரிசையாக எல்லாத்தையும் எடுத்து க்ரோ பண்ணி பார்க்குறப்ப ஒரு சில இதில் வேரியேஷன் ஆகுது, ஒரு சில இதில் வேரியேஷன் ஆகுது, ஒரு சில இதில் அப்படியே சேமாக இருக்குது. அப்படின்ட்டு இருந்தோடனேவும் இவன் என்ன செய்யான், அப்படி இருந்தோடனே ஒரு என்ன செஞ்சிட்டாரு, அப்படின்னு இருந்தோடனே ஒரு ஜான்சன் என்ன செஞ்சிட்டாரு, இந்த மாதிரி இருந்துச்சா, அப்படின்னு இருந்தோடனே சரி சிலது வேரியே ஆகுது அப்படின்னு சொன்னனால அந்த வேரியேஷன் வந்து எதனால் காசு ஆகுதுன்னா என்விரான்மெண்டால காசு ஆகுதுன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? இது வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இவர் பண்ணி பார்த்தாரு. மார்க்கெட்டுக்கு போய் சும்மா இல்லாமல் ஃப்ரெஞ்சு மீனை வச்சு பட்டாணியை பிரித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி வேரியேஷன் பிட்வீன் பியூர் லைன் வந்து ஹெரிட்டபிள், ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போவோம். வித்தின் வந்து வேரியேஷன் வித்தின் இது வந்து நான் ஹெரிட்டபிள்னு சொல்லிட்டான். ஓகேவா? அடுத்து வந்து செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பு வித்தவுட் இன்வால்விங் ப்ரீடிங் மெத்தட். ஓகேவா? இது வந்து ப்ரீடிங் மெத்தட். செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பு வித்தவுட் இன்வால்விங் ஹைப்ரிடைசேஷன். ஓகேவா? இதில் வந்து பியூர் லைன் செலெக்ஷன், மாஸ் செலெக்ஷன் 2 இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பியூர் லைன் செலெக்ஷன், மாஸ் செலெக்ஷன் 2 இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷனை வச்சு பார்த்துருவோம். ஓகேவா? ஹைப்ரிடைசேஷன் தான் உங்களுக்கு தெரியும், அந்த எமாஸ்குலேஷனு அதை வச்சு நம்ம வந்து ஒரு இது பண்ணுறது தான் ஹைப்ரிடைசேஷன். ஓகேவா? அதே மாதிரி காம்பினேஷன் ப்ரீடிங்னா இப்போ ஒரு வெரைட்டி இருக்குது மெய்ஸில், இது வந்து CO6. ஓகேவா? CO6 இது வந்து ஸ்டெம்போரர் ரெசிஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஸ்டெம்போரர் ரெசிஸ்டன்ட் CO6. இது வந்து CO7. ஓகேவா? இது வந்து CO7. இது வந்து ஸ்டெம்போரருக்கு வந்து ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஓகேவா? நாட் ரெசிஸ்டன்ட் ஸ்டெம்போரருக்கு. சரியா? அப்போது என்ன செய்கிறோம்னா, இதில் இருக்க அந்த ஒரு ஜீனை எடுத்து இதில் வைக்கிறது மூலிமா இதுவும் ரெசிஸ்டண்ட் ஆகிடுது. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி ஒரு டிஃபெக்டை மாற்றுறதுக்கு ஒன்று பண்ணுறோம்ல, அதுதான் காம்பினேஷன் ப்ரீடிங். ஓகேவா? ட்ரான்ஸ் அக்ரெசிவ் ப்ரீடிங்னா அந்த மாதிரி மாற்றம் பண்ணுறப்ப நம்மளோட பேரண்ட்ஸ், அதாவது அந்த பேரண்ட்டை காட்டிலும் இந்த F1 ஜெனரேஷன் வந்து வர்ற பிளான்ட் வந்து ரொம்ப விகரஸாக இருக்கும். அதுதான் ட்ரான்ஸ் அக்ரெசிவ்னு இருக்கா. ஓகேவா? அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட்னா சிம்பிள், அதாவது சிம்பிள்னாலே சிம்பிள் தான், 1 or 2 ரெண்டு பேரண்ட்டை வச்சு இது பண்ணுறது வந்து சிம்பிள். மோர் தென் 2 பேரண்ட்டை வச்சு இது பண்ணுறது காம்ப்ளெக்ஸ். அடுத்து இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ராஜெனரிக்கு ஒன்று தெரியும். வித்தின் த ஸ்பீசிஸ் பண்ணுறது வந்து இன்டர் ஸ்பெசிஃபிக், வித்தின் ஜெயினஸில் பண்ணுறது இன்ட்ராசைசிக். ஓகேவா? அடுத்து இதில் வந்து பியூர் லைன் செலெக்ஷனு, மாஸ் செலெக்ஷனு, இது 2 பற்றி பார்ப்போம். ஓகேவா? இது 2 பற்றி இப்போ பார்ப்போம்.
பியூர் லைன் செலெக்ஷன், மாஸ் செலெக்ஷன். ஓகேவா, டிரான்ஜெனிக் ஃபெசிலிட்டி பார்த்தாச்சு. பியூர் லைன் செலெக்ஷன், மாஸ் செலெக்ஷன் பார்க்கணும். ஓகேவா, முடிச்சலாம். இது பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் நான் சொன்னேனே IR8 இதெல்லாம். ஓகேவா, அதை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். சில இது பண்ணியிருக்கோம். இந்த லேட் பிளேட் ஆஃப் பொட்டேட்டோ யூரோப்லேருந்து வந்தது. சரி, இப்போ வந்து இது வந்து செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன். ஓகேவா, பியூர் லைன் செலெக்ஷன், போல்டன் டெஸ்ட், இதுதான் ப்ரோஜனி. பியூர் லைன் செலெக்ஷன் ஜான்சன் ஃபைசோலோஸ் வல்கரிஸ் அந்த இது இருக்கா, சீட் இர்ரெகுலர் சைஸில் இருக்குது, கோஸ் டு மார்க்கெட்டு, இந்த கதை தான் அங்கே சொன்னது. ஓகேவா, வேரியேஷன் என்விரான்மெண்ட்னால வர்றதுன்ட்டு. ஓகேவா, அடுத்து இது வந்து பியூர் லைன் செலெக்ஷன். இப்போ வந்து பியூர் லைன் செலெக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, பியூர் லைன் செலெக்ஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணுறோம்னா, பியூர் லைன்னா 200லேருந்து 1000 பிளான்ட்டை வந்து ஒரு இதில் வந்து செலக்டட் பிளான்ட்டில் வந்து க்ரோ பண்ணுறோம். ஓகேவா, அதோட சீடை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த பாயிண்ட் வச்சுக்கோ, க்ரோ பண்ணிவிட்டு அதோட சீடை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் பிளான்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ரோவில் வந்து வளர்க்குறாங்க. ஓகேவா, வளர்க்குறப்ப என்ன ஆகுது, அதுலேருந்து ஒரு 10 to 15 சுப்பீரியர் லைன்ஸை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து தேர்ட் இயருக்கு கொண்டு போகிறோம். அதுலேருந்து 5 to 6 லைன்ஸ் எடுத்துகிட்டு இன்னொரு இதுக்கு போட்டோம். ஓகேவா, அடுத்து மல்டி லொக்கேஷன் ஹில் ட்ரையல் பண்ணுறோம். அடுத்து 5 to 6 பிளாட்ஸ் வந்து இது மெயின்டைன் பண்ணி 8th to 10th இயரில் வந்து நம்ம வந்து வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, பியூர் லைனில் எந்த பெரிய வேலையும் இல்லை. வந்து 200 to 1000 பிளான்ட்டை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து செகண்ட் இயருக்கு எடுத்து போகிறோம். அதுலேருந்து நான் 10 to 15 சுப்பீரியர் லைன்ஸை வந்து எடுத்து தேர்ட் இயருக்கு கொண்டு போகிறோம். தேர்ட் இயருக்கு கொண்டு பார்க்குறோம். அதை வந்து செப்பரேட் பிளாட்டில் வளர்க்குறோம். அதுலேருந்து 5-6 இதை வந்து சுப்பீரியராக செலக்ட் பண்ணி மல்டி லொக்கேஷன் ஹில் ட்ரையலுக்கு போகிறோம். லாஸ்ட்டில் 8th இயரில் வந்து நம்ம வந்து வெரைட்டியை ரிலீஸ் பண்ணிடுறோம். இவ்வளோதான். ஓகேவா, இது மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சீப்பாக இருக்குல்ல, சிம்பிளாக ஆகுன மெரிட்டு. ஆனால் டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேட்டர் கிராப் மட்டும்தான் வந்து பெடிகிரியில் பண்ண முடியும். பியூர் லைனில் பண்ண முடியும். ஏன்னா பியூர் லைன்னாலே செல்ஃப் பாலினேட்டர்னு சொல்லிட்டோம்ல, பியூர்னாலே சிங்கிள் செல்ஃப். ஓகேவா, செல்ஃப் பாலினேட்டர். ஓகேவா, அதே மாதிரி மாஸ் செலெக்ஷன்னா இது என்னன்னா, இது வந்து போத் செல்ஃப் பாலினேஷனுக்கும் பண்ணலாம், கிராஸ் பாலினேட்டர் கிராப்புக்கும் பண்ணலாம். ஓகேவா, இதில் ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷன் வந்து பழக்கம். இதில் வந்து சுப்பீரியர் சீட்ஸை வந்து செலக்ட் பண்ணி 200 சீட்ஸை வந்து மொத்தமாக பல்காக பண்ணி நம்ம வந்து செகண்ட் இயருக்கு கொண்டு போகிறோம். அதுலேருந்து வந்து சில சுப்பீரியராக பெர்ஃபார்ம் பண்ணுற பிளாட்டை செலக்ட் பண்ணி இதில் வந்து 3rd to 5th இயரில் வந்து மல்டி லொக்கேஷன் ட்ரையல்ஸுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. ஓகேவா, மல்டி லொக்கேஷன் ட்ரையலுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, இதோட மெரிட்ஸ் என்னது, ஒய்டர் அவைலபிலிட்டி, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி செலெக்ஷன் மாஸ் லைன் வந்து ஈஸி. ஓகேவா, ஆனால் வந்து இது வந்து யூனிஃபார்மாக இருக்காது. ஏன்னா அது செல்ஃப் பாலினேட்டரு, நம்ம வந்து தனியாக ஒவ்வொரு இதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்து போனோம். ஆனால் இதில் வந்து அப்படி இருக்காது. ஓகேவா, இதை பாருங்கள், இதை வந்து பியூர் லைன் செலெக்ஷன் வந்து சுப்பீரியராக அந்த பியூர் லைன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து மிக்சராக இருக்கும் மாஸ் செலெக்ஷனில். அதே மாதிரி பியூர் லைன் இது வந்து யூனிஃபார்மாக இருக்கும், அது வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து லோ அடாப்டபிலிட்டி, அது வந்து ஒய்ட் அடாப்டபிலிட்டி. இது வந்து வெரைட்டி ரிலீஸ் ஆகும் பியூர் லைனுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும், 9 to 10 இயர்ஸ் ஆகும். ஆனால் இங்கே வந்து 6 to 7 இயர்ஸ்லேயே ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா, அடுத்து வந்து இது பார்த்துக்கோங்க, ரோ ஈல்டு ட்ரையல் வந்து செக் வெரைட்டியை வந்து வச்சு பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரிமினரி ஈல்டு ட்ரையலில் தான் நம்ம பயோட்டிக் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் பார்ப்பாங்க. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து ப்ரீடிங் ஆஃப் செல்ஃப் இது ஹைப்ரிடைசேஷன் பார்த்தோம்ல, காம்பினேஷன் ஹைப்ரிடைசேஷன், அதாவது ஒரு இதை மட்டும் கொண்டு மாற்றுறது. ஓகேவா, அடுத்து இன்ட்ரஸ்பெசிஃபிக் டிஸ்டன்ட் ஹைப்ரிடைசேஷன் பார்த்தோம். ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக் நான் சொன்னேன்ல, எமாஸ்குலேஷன், பாலினேஷன் இதெல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி பெடிகிரி மெத்தட். ஓகேவா, பெடிகிரி மெத்தட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து பெடிகிரி மெத்தட் வந்து செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா, பியூர் லைன் மாதிரி தான். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இந்த ஃப்ளோ சார்ட்டை நான் வச்சுக்கோங்க, 2 வெரைட்டி வந்து நம்ம அடாப்ட் பண்ணி எடுக்கிறோம். அதை வந்து F2 ஜென்ரேஷனில் வந்து 10,000 பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணி பேரண்ட் பிளான்ட்டை வந்து பார்டரில் இருக்க மாதிரி, இண்டிவிஜுவல் பிளான்ட்டை வந்து நடுவில் இருக்க மாதிரியும். அடுத்து வந்து தேர்ட் இயரில் வந்து 100 பிளான்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி, அடுத்து எப்போ ஹோமோசைகோஸ் அட்டைன் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு போய் 7th இயரில் வந்து ப்ரிமினரி ஹில் ட்ரையல் கொடுக்குறோம். 8th to 10th இயரில் கம்பேரேட்டிவ் ஹில் ட்ரையல் கொடுக்குறோம். 11th இயரில் தான் வந்து நம்ம வந்து மல்டி லொக்கேஷன் ட்ரையல் கொடுக்குறோம். அப்போ பியூர் லைன்லேயும் சரி, பெடிகிரிலையும் சரி, நமக்கு வந்து செல்ஃப் பாலினேட்டர் கிராப் தான். ஆனால் வந்து லேட்டாக வந்து வெரைட்டி ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்த ரெக்கார்ட் மெரிட்ஸ். ஓகேவா, ஏன்னா செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் ப்ரீடிங் வேல்யூ நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம், ப்ரீடர் வேல்யூ. அப்போ அது ப்ரீடர் ஸ்கில்ஸ் வந்து இதுக்கு ஹைலி யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகேவா, டிமெரிட் என்னன்னா, நேச்சுரல் செலெக்ஷன் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே ப்ரீடர் தான் செலக்ட் பண்ண போகிறாது. ஓகேவா, அடுத்து இது ஓகே, இதுதான் முடிஞ்சு. ஓகே, பெடிகிரி மெத்தடு.
அடுத்து ஒரு நிமிஷம் ஐயோ சாரி கைஸ். அடுத்தது வந்து உங்களுக்கு பல்க் ப்ரீடிங் மெத்தட். ஓகேவா, இந்த பல்க் ப்ரீடிங் மெத்தட் வந்து ஓகே. இப்போ பியூர் லைன் அது பெடிகிரி மெத்தட் பார்த்தாச்சு. பல்க் ப்ரீடிங் மெத்தடில் என்ன செய்வாங்க, அங்கே சிங்கிள் பிளான்ட்டாக இது பண்ணுறோம்ல, ஆனால் இங்கே வந்து பல்காக ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, பல்காக ஹார்வெஸ்ட் பண்ணி ஹோமோசைகாசிட்டி வர வரைக்கும் நம்ம செக்ரிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இதில் வந்து 10 to 12 years 13 yearsல தான் வந்து வெரைட்டியை ரிலீஸ் பண்ண முடியுது. ஓகேவா, only it is followed in small scale. ஓகேவா, பல்க் ப்ரீடிங். ஓகேவா, அடுத்து மாடிஃபைட் பல்க் ப்ரீடிங்னா நம்ம வந்து பல்காக க்ரோ பண்ணாமல் நம்ம வந்து பல்க் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணுறோம். அடுத்து சிங்கிள் சீட் டீசென்ட் மெத்தட். ஓகேவா, இது வந்து ரொம்ப முக்கியம். சிங்கிள் சீட் டீசென்ட் மெத்தட்னா அங்கே வந்து பிளான்ட்டே ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், ஆனால் இங்கே வந்து பிளான்ட்டோட சீட்ஸை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், சிங்கிள் சீடை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, இதை கொண்டு வந்து அதே மாதிரி தான் நல்ல சுப்பீரியர் வெரைட்டியை கொண்டு வந்து 8th இயரில் வந்து இப்போ மல்டி லொகேஷன் ட்ரையல்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. ஓகேவா, இதை டிஸ்அட்வான்டேஜ் செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பில் மட்டும் தான் பண்ண முடியும். பெடிகிரி பல்க் மெத்தட். ஓகேவா, பெடிகிரி வந்து செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டர் மெத்தடில் பண்ண முடியும். பல்க் ப்ரீடிங் வந்து செல்ஃப் பாலினேட்டரில் தான் பண்ண முடியும். அது வந்து இண்டிவிஜுவல் பிளான்ட் வந்து F2ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க, இது வந்து F2ல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா பல்காக கொண்டு போகிறதுனால. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா, அப்போ இப்போ இருக்க எல்லா மெத்தட்ஸையும் முடிச்சாச்சு. ஓகேவா, எல்லா மெத்தட்ஸும் முடிச்சாச்சு. ஓகேவா, பியூர் லைன் செலெக்ஷனு ஒரே நிமிஷம்டா. ஓகே, இப்போ இருக்க எல்லா மெத்தடையும் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா, இதுக்கு தான் நான் வந்து தனியாக பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து சொன்னேன். பியூர் லைன் செலெக்ஷனு, மாஸ் செலெக்ஷனு, ஹைப்ரிடைசேஷனு, காம்பினேஷனு, டிரான்ஜெனிக்கு, இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட், டிஸ்டன்ட் ஹைப்ரிட்டு, பெடிகிரி மெத்தட் பார்த்தாச்சு, பல்க் ப்ரீடிங் மெத்தட் பார்த்தாச்சு, மாடிஃபைடு பல்க் ப்ரீடிங் மெத்தட் பார்த்தாச்சு, சிங்கிள் சீட் டீசென்ட் மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ எல்லா மெத்தடும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இது ஃபுல்லாக கான்செப்ட் ஓரியன்ட் தான். இது வந்து டைட்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து மைனர் சிலபஸ் தான். அது ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நேற்று நம்ம சீட் டெக்கில் பார்த்தது தான். வந்து இனிஷியல் எவல்யூஷன் ட்ரையல். ஓகேவா, இனிஷியல் எவல்யூஷன் ட்ரையல்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 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 ப்ரீடர் வந்து அந்த இதை ரிஜிஸ்டர் பண்ணுவார். அதை வந்து ஒரு செக் வெரைட்டி, அதாவது நேஷ்னல் செக், ஜோனல் செக், லொக்கேஷன் செக், குவாலிஃபையிங் செக், இது மூலயமா வச்சு அந்த சயின்டிஸ்ட்டை நம்ம கொடுத்து அதை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. இதில் யார் யார் இருப்பாங்கன்னா, ப்ரீடர் இருப்பார், ப்ராஜெக்ட் டைரக்டர் இருப்பார், அக்ரானமிக் ஆஃபீஸர் இருப்பார், பேத்தாலஜி என்டமாலஜிஸ்ட் இருப்பார், அதே மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து அந்த அந்த ப்ரீடர் வந்து ஒரு வெரைட்டி அதை ப்ரீடு பண்ணி கொடுத்துருக்காருன்னா அதை வந்து க்ரோ பண்ணி பார்த்து ஒரு நார்மல் ஒரு செக் வெரைட்டி கூட போட்டு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் இயர். ஓகேவா, மொதல் வருஷம். ஓகேவா, மொதல் வருஷம் இனிஷியலாக வந்து ஹில் ட்ரையல் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து வந்து அட்வான்ஸ்டு ஹில் ட்ரையல். ஓகேவா, சரி, இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற 10% ஆஃப் பாப்புலேஷனை வந்து இந்த அட்வான்ஸ் ஹில் ட்ரையல் 1. ஓகேவா, அட்வான்ஸ் ஹில் ட்ரையல் 1. ஓகேவா, இந்த அட்வான்ஸ் ஹில் ட்ரையலுக்கு 1 சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் என்ன செய்வாங்கன்னா 3 to 4 ரெப்ளிகேஷன்ஸில் வந்து அந்த 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 10% பாப்புலேஷனை வந்து இங்கே வந்து க்ரோ பண்ணுவாங்க. சரியா, க்ரோ பண்ணுறப்ப அதை வந்து அதுக்கு ஒரு டீம் வந்து அலாட் பண்ணுவாங்க, மானிட்டரிங் வந்து இதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதில் நல்லா குவாலிட்டியான சீட்ஸு அந்த 10% இருக்கும்ல, அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. எல்லாத்துலேயும் 10% தான். ஓகேவா, இதில் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிவாங்க. ஓகே, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து இதில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த 10% வந்து நமக்கு வந்து அடுத்து அந்த வெரைட்டி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. ஓகேவா, அதில் வந்து அந்த ப்ரொபோசல் நான் நேற்று சொன்ன மாதிரி தான், சீட் டெக்கில் சொன்ன மாதிரி ப்ரொபோசல் போட்டு அதுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ப்ரொபோசலுக்கு போடுவாங்க. இது வந்து ஜென்ரலாக. அடுத்து ஸ்டேட் சென்ட்ரல்னு 2 இருக்கா. அப்போது இந்த ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் வந்து அதை வந்து எக்ஸாமைன் பண்ணி அதுக்கு வந்து மோர் தென் 3 months எடுத்து அடுத்து ஃபார்ம் ட்ரையல் ஈல்டு வந்து போட்டு சென்ட்ரல் வெரைட்டியாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வெரைட்டி. ஓகேவா, அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டா, PVP/FFR, அதாவது பிளான்ட் ப்ரொடக்ஷன் வெரைட்டி ஆக்ட். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ப்ரீடர் வந்து ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரீடருக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்கு கொடுக்கறது தான் பிளான்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட். ஓகேவா, இது வந்து ப்ரீடருக்கும் அந்த இது ஆக்டுக்கு பொருந்தும். அதே மாதிரி ஃபார்மர் ஏதாச்சும் ஒரு சீட் ப்ரொடக்ஷன் பண்ணாருன்னா அவருக்கும் அது பொருந்தும். ஓகேவா, இது வந்து 2001 கொண்டு வந்த பத்தது. ஓகேவா, 2001. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா,
என்னடா இவ்வளோ ஈஸியாவாடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குறாங்கலாம் கேட்காதீங்க, இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து இப்போ வந்து இந்த ஒரு ஃபார்மரோ ஒரு ப்ரீடரோ வந்து இந்த பிவிஎஃப்ஆர் அதில் வந்து அப்ளை பண்ணணும்னா என்னென்ன இது பண்ணணும், அவருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டினா நோவிட்டி. ஓகேவா? அதை வந்து கமர்ஷியலாக வந்து அவருக்கு சேல் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த ப்ரீடிங் வெரைட்டியை வந்து கமர்ஷியலாக சேல் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி டிஸ்டிங்னிவ்ஸ். ஓகேவா? மற்ற கேரக்டர் வந்து டிஸ்டிங்னிவ்ஸாக இருக்கணும் எல்லா கேரக்டரும். அதே மாதிரி யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும் அந்த வெரைட்டி. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். இந்த 4 இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரைட் டு ப்ரீடர்ஸ். அந்த ப்ரீடருக்கு வந்து அதை வந்து அந்த ரைட்ஸ் கொடுத்துருவாங்க, லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வந்து சேல் பண்ணிக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் ஃபார்மர் அந்த இதை வந்து கன்சர்வ் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வந்து சேவ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் பெர்மிஷன். ஆனால் அந்த ஃபார்மர் வந்து விற்கக்கூடாது. அதை ப்ரீடர் வந்து விற்கலாம். புரியுதா? ப்ரீடர் வந்து விற்கலாம், ஃபார்மருக்கு வந்து அந்த விற்கக்கூடாது அதை. ஓகேவா? புரியுதா? இதுதான் வித்தியாசம் ஃபார்மருக்கு இருக்கும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகேவா? அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சின்ன கான்செப்ட் தான். காப்பி ரைட்டு நமக்கு தெரியும். இந்த யூடியூபுக்கே வந்து நான் வேறு ஏதாச்சும் இதை எடுத்து போட்டால் காப்பி ரைட் போட்டுருவான். எனக்கு பேட்டன்ட்னா நீ கண்டுபிடிச்ச ஒன்றுக்கு வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கிறது. அது அவன் என்ன பண்ணாலும் உனக்கு வந்து நீ உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும். அடுத்து வந்து ட்ரேட் மார்க்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இதுதான் காப்பிரைட் வந்து அதான் இப்போ வந்து இளையராஜா கூட அதிகமாக வாங்கிட்டு இருக்காரு. எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு கிரியேட்டிவ் ஓனர். ஓகே, ஓனருக்கு வந்து அதிகமான ரைட் இருக்கும். அவர்கிட்ட கேட்காம இது பண்ணக்கூடாது. அடுத்து பேட்டன்ட் வந்து நீ வாங்கி வச்சுக்கிறது. ஓகேவா? அடுத்து ட்ரேடு மார்க்னா இப்போது அமுல் ஐஸ்கிரீம்னு இருக்குன்னா அந்த அமுல் இருக்குன்னா அந்த அமுல் வந்து அந்த நேம் வந்து வேறு யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது? அவன் வந்து ட்ரேட்மார்க் வாங்கி வச்சுட்டான், அது அவனுக்குள்ளது. ஓகேவா? இப்போ நம்மளே ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போது ஒரு லோகோ சோயிங் சீட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர், இது எங்கள் காலேஜோட லோகோ. சரியா? சோயிங் சீட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு போட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதை வந்து நான் வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் ட்ரேட்மார்க். ஓகேவா? அவனோட இதை வந்து தனியாக காமிச்சிக்கிறதுக்கு. ஓகேவா? ஆர்த்தடாக்ஸ் ஆர் ஐபிஆர். ஓகேவா? சரி, இது அது இல்லை. சரி காப்பிரைட் அதே தான் இங்கேயும் வரும். ஓகேவா? அடுத்து பேட்டன்ட்டு பார்த்தது தான், அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து ஜிஐ டேக்ஸ்னால் ஸ்பெசிஃபிக் ரீஜனில் வந்து அது ஃபெமிலியராக இருந்தால் அது வந்து ஜிஐ டேக் கொடுப்பாங்க. ஜிஐ டேக் வந்து 2004 வந்து டார்ஜிலிங் டீ தான் வந்து ஃபஸ்ட்டு. இது கேட்க சான்சஸ் இருக்குது. எது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா டார்ஜிலிங் டீக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் வாங்கினது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் எதுக்கு வாங்கினதுன்னா டார்ஜிலிங் டீ. ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? சரி, இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்லாம் யார் கொடுப்பாங்கன்னா, யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகேவா? யார் கொடுப்பா? இது ஜெனிவா, அவங்க தான் கொடுப்பாங்க. சரி, அடுத்து மெத்தட் ஆஃப் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் நான் அப்போ சொன்ன மாதிரி தான். சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டெரிலிட்டி, ஜெனட்டிக் ஸ்டெரிலிட்டி, சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி, ஹேண்ட் எமாஸ்குலேஷனு, அதெல்லாம். ஓகேவா? இதில் சிங்கிள் ஹைப்ரிட். ஓகேவா? ஏ அண்ட் பிங்கிற பியூர் ஹைப்ரிட் ஒன்றுனா சிங்கிள் ஹைப்ரிட்டு. 3 வேனா இந்த ஏபி கூட சிஏ கிராஸ் பண்ணுறது இது. அதே மாதிரி டபுள் ஹைப்ரிட்னா ஏபியை தனியாக கிராஸ் பண்ணுறது, சிடி தனியாக கிராஸ் பண்ணுறது. அடுத்து டாப் கிராஸ்னால் ஒரு இன்பிரீடில் வந்து ஓப்பன் பாலினேட்டர் வெரைட்டியை கிராஸ் பண்ணுறது. ஓகேவா? அதே மாதிரி டபுள் கிராஸ் ஹைப்ரிட்னா டபுள் கிராஸில் ஓப்பன் பாலினேட்டர் வருது. அடுத்து ஹெட்டிரோசிஸ் ப்ரீடிங். ஹெட்டிரோசிஸ்னால எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? சுப்பீரியாரிட்டி ஆஃப் F1 ஹைப்ரிட்டோட சுப்பீரியாரிட்டி, அதோட பேரண்ட்ஸ் காட்டிலையும் சுப்பீரியாராக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஹெட்டிரோசிஸ். ஓகேவா? இதை வந்து டாமினன்ட் ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபேவரபிளாக, அதே இது ரெசசிவாக இருந்துச்சுன்னா அன்ஃபேவரபிளாக. ஓகேவா? அது தெரிஞ்சது தானே. அடுத்து இன்ப்ரீடிங்னா என்னன்னா இண்டிவிஜுவல் மேட்டிங் பிட்வீன் இண்டிவிஜுவல் சேம் ஆன்செஸ்டர். ஓகேவா? சேம் ஆன்செஸ்டருக்கு உள்ள இண்டிவிஜுவல்ஸ் வந்து மேட்டிங் பண்ணுறது. இது மூலயமா வந்து விகர் லாஸ் ஆகும், ஃபெர்டிலிட்டி லாஸ் ஆகும். அது ஜென்ரல் தெரிஞ்சது தான். அது பேர் தான் வந்து நமக்கு வந்து இன்ப்ரீடிங். ஓகேவா? இது என்னது? இந்த மாதிரி பண்ணுறதுனால லீத்தல் டெத் ஆகலாம், ட்ராப் பிளான்ட் ஆகலாம், ஈல்டு ரெடியூஸ் ஆகலாம், ஹோமோசைகாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இது ஹை இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்னா சிவியராக இருக்கும், லீத்தல் டெத்து கூட காசு ஆகும். ஓகேவா? லீத்தல் டெஸ்ட் கூட காசு ஆகும். அதே மாடரேட்னா லீத்தல் எஃபெக்ட் இருக்கும், ஆனால் வந்து அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறது மூலயமா வந்து காப்பாற்றிக்கலாம். லோ இன்பில்டிங்னா ஸ்மாலாக இருக்கும். இது வந்து குக்கர் பீட்ஸ் சன்ஃப்ளவரில் இருக்கும். இது வந்து மெய்ஸ். லூசன் வந்து ஹை இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். ஓகேவா? நோ இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்னா செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பில் வந்து
இன்பிரீடிங் டிப்ரெஷன் வந்து இருக்காது. ஓகேவா? அடுத்து ஒரு இன்பிரீடை வந்து எப்படி டெவலப் பண்ணுறோம், வந்து செல்ஃபிங் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா வந்து செல்ஃப் பாலினேட்டர் கிராப்பில் தான் இன்பிரீட் இருக்கும். நம்ம டிசைரபிள் கிராப்பை எடுத்துட்டு வந்து நம்ம செல்ஃப் பண்ணி 30 to 40 பிளான்ஸை வந்து நம்ம செல்ஃப் பண்ணுறது மூலயமா செகண்ட் இயரில் வந்து அதையே ரிப்பீட் பண்ணி உனக்கு வந்து 7th இயரில் வந்து மெயின்டென்ஷிப் பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து இதுதான் ஃபீனாலிட்டிக் டைபிக் பெர்ஃபார்மன்ஸை வச்சு எவால்வேட் பண்ணி டாப் கிராஸ் பண்ணிவிட்டு அது வந்து டாப் கிராஸ் ட்ரீட்டட் வித் ஆல் பாசிபிள் சிங்கிள் கிராஸ் பண்ணுறது தான் சிங்கிள் கிராஸ் எவல்யூஷன். ஓகேவா? இவ்வளோ தான் இன்பிரீடிங் டெஃபினேஷன். அடுத்து மெக்கானிசம் ஆஃப் இது இல்லை. ஓகேவா? இது வந்து பயோட்டிக் ஃபேக்டர்னா என்ன, ஏபயோட்டிக் ஃபேக்டர்னா என்ன, டிசீஸ்னா என்னன்னு கேட்டேன். நமக்கு வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? டிசீஸ் ரெசிஸ்டன்ஸோட மெக்கானிசம் என்னது, டிசீஸ் எஸ்கேப் ஆகிற பிளான்ட்டை வந்து இது பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அவாய்ட் அட்டாக் ஆஃப் டிசீஸ். ஓகேவா? என்விரான்மெண்டல் கண்டிஷன் மூலமா அவாய்ட் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, ஏர்லி வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டேட்டோ கிரவுண்ட் நட் போட்டால் திக்கா லீஃப் போட்டு லேட் பிளேட்டில் வந்து காப்பாற்றிக்கலாம். அடுத்து வந்து டிசீஸ் எண்டூரன்ஸ். டிசீஸ் வந்தாலும் டாலரேட் பண்ணி வளரக்கூடிய கிராப்ஸ். ஓகேவா? லீஃப் ஏரியா வந்து அதிகமாக பண்ணும். ஓகேவா? அதாவது இந்த பார்லியில் வந்து ப்ரொடக்டார் வெரைட்டி வந்து 13% ஈல்ட் லாஸ் காமிக்குது. அதே இது வந்து ஜிப்பா சுல்தானுங்கிற வெரைட்டி வந்து 20% ஈல்ட் லாஸ் காமிக்குது. இது எப்படின்னா அதோட ஒரு டாலரன்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ வந்து அது மூலயமா அது வந்து டாலரேட் பண்ணிக்குது. அடுத்து வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, டிசீஸை வந்து அப்போஸ் பண்ணுறது, பேத்தோஜன் அட்டாக் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா ரஸ்ட்டுக்கு எதிராக NP809ங்கிற வெயிட் வெரைட்டி. அடுத்து இம்யூனிட்டி வந்து டிசீஸ் வரும், ஆனால் வந்து அதோட சிம்டம்ஸ் வந்து ஷோ பண்ணாது. அடுத்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, வந்த உடனே டக்குன்னு செத்துரும். ஓகேவா? அப்போ சாகுறப்போ வந்து இந்த மைசீலியம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெத் டிஷ்யூஸில் வந்து பரவாது. அப்போ வந்து டக்குன்னு செத்துச்சுன்னா மற்ற பிளான்ட் வந்து சாகாமல் இருக்கும். இதுதான் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அடுத்து வந்து டிசீஸ், இதுக்கு வந்து என்னென்ன மெத்தட்ஸு, வந்து இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் மூலயமா இந்த கல்யாண் சொனாலிக்காலாம் வந்து ரஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி செலெக்ஷன், குல் ஃப்ரீ ரெட் இதெல்லாம் வந்து அதே மாதிரி பிளாக் ஆர்ம் ரெசிஸ்டன்ஸ் C4. ஓகேவா? அடுத்து ஹைப்ரிடைசேஷனு, அது பெடிகிரி மெத்தடு. ஓகேவா? அடுத்து இது மார்ஃபாலஜிக்கல் கரெக்டாக அனாட்டமிக்கல் கரெக்டுன்னா அந்த இது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்செக்ட் ரெசிஸ்டன்ட், நான் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? சில இன்செக்ட் வந்து சில பூவில் வந்து உட்காடுறப்ப அது வந்து இதாக இருக்கிறப்ப வந்து ப்ரிஃபர் பண்ணாது. அடுத்து வந்து ஆன்டிபயோசிஸ், அந்த இதை வந்து ஃபீட் பண்ணுறப்போ வந்து அதுக்கு வந்து இதாகும். ஓகேவா? கெமிக்கல் பிளான்ட் செக்ரீட் பண்ணுற கெமிக்கல்னால அதுக்கு வந்து இதாகும், அது வந்து ஆன்டிபயோசிஸ். அடுத்து டாலரன்ஸ், எவ்வளோதான் வந்து அந்த இன்செக்ட் வந்து இது பண்ணாலும் அதுக்கு வந்து டாலரேட் பண்ணும். அடுத்து அவாய்டன்ஸ், அது வந்து பெஸ்ட் வந்து இயர்லியாக மெச்சூர் ஆகிறனால வந்து இயர்லியாக கிராப் மெச்சூர் ஆகிறனால பெஸ்ட் இது வந்து நம்ம தடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இவ்வளோதான். அடுத்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், இது வந்து ஃபைனலாக ஒரு யூனிட். ஓகேவா? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா டெக்னிக் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட். ஓகே, பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுறோம். எப்படி ஒரு செல் டிஷ்யூஸ், சின்ன ஒரு டிஷ்யூஸை போட்டு கூட நியூட்ரியன் மீடியமில் வச்சு வளர்க்குறது தான் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேவா? டோட்டி பொட்டன்சி என்ன தெரியுமில, ஒரு சின்ன ஆர்கன் வந்து ஹோல் பிளான்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் அதுதான் டோட்டி பொட்டன்சி. க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆக்சின் வந்து ரூட்ஸை க்ரோத் பண்ணும், சைட்டோகைனின் ஷூட்டு, ஜிப்லரின் வந்து செல் என்லார்ஜ்மெண்ட்டு, அப்சிசிக் ஆசிட் வந்து பிளான்ட் இது போட்டு, எத்திலின் வந்து ஃப்ரூட் ரைப்பனிங். ஓகேவா? இதுதான் முக்கியம். இதுதான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இது. ஓகேவா? இது வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸை வந்து நம்ம பிளான்ட் ஸ்பீசிஸை வந்து கன்சர்வ் பண்ணலாம். அட்வான்டேஜ் கேரக்டரு, இது வந்து லார்ஜ் ஸ்கேல் க்ரோத் ஆஃப் பிளான்ட் செல்ஸ், லார்ஜ் ஸ்கேலை வந்து நம்ம க்ரோத் பண்ணலாம். க்ளீன் பிளான்ட் மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தெரியுமில்ல? ஓகே, இது வந்து டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் என்னென்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க, அது ஒரு சின்னது. ஓகே, இப்போ காட்டன் வந்து ஹெலிகோவர் பாக்கு இது ரெசிஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து என்னன்னா பேஸ்லெஸ் துருஞ்செனிசிஸ் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கார்ன் போடுறதுக்கு வந்து பேஸ்லெஸ் துருஞ்செனிசிஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான். ஓகேவா? இப்போ வந்து மொத்தமாக பார்த்தாச்சு. ஓகேவா? மொத்தமாக எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ வந்து இவ்வளோ தான் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ். கரெக்டாக 1 hour ஆகுது. 1 hour தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வந்து ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், அப்படின்னா தான் வந்து எல்லா கான்செப்டும் வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து புரியும். சரியா? அதனால தான் சொல்கிறேன், PPT ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். சரி, தேங்க்யூ, பாய்.